இந்த ரோட் மூவில இது கிட்டத்தட்ட ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு உடம்பை எடுத்துக்கிட்டு நம்ம அவ்வளவு தூரம் போகும்போது அதுல எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்களை பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு. ஸோ இதெல்லாமே நீங்க ரியலா பார்த்த ஒரு சில கேரக்டர்ஸோட ஒரு சில ஆவடையம்மாள் எடுத்துட்டோம்னா எங்க அக்கா தான் ரொம்ப எமோஷனலா பயந்துட்டு தான் இருப்பா. டக்குன்னு அழுதுருவாங்க, டக்குன்னு கோவப்பட்டாலும் பக்கத்துல நம்ம நினைக்க முடியாது. அந்த மாதிரி அதுல ரெண்டு விதமா அந்த எங்க அக்கா கிட்ட வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எடுத்துக்கணும். அதை எடுத்து ரெண்டு கேரக்டரா இருக்கணும். கோவப்படுற அது வந்து அந்த பொண்ணுகிட்ட இருக்கும், இது வந்து எமோஷனலா இதாகிறது வந்து இவங்க கிட்ட இருக்கும். அவடைய அன்னைக்கு அவன் லைஃப்ல ரொம்பவே மறக்க முடியாத நாள் தான். அந்த ப்ரொடியூசர்டையும் கதை சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னால ஒரு டைம். கதை சொன்னதுனால அவங்க அட்வான்ஸ் தரேன்னு சொல்லி இன்னொரு டைம் கூப்பிட்டாங்க. அன்னைக்கு பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு இருட்டு இருந்தது. அந்த இருட்டுல யூரின் போறதுக்கு அந்த மாதிரி ஒரு இடம். அங்க போய் தனியா உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். என்னால தாங்க முடியல அந்த இதை. ஒரு விஷயத்த திரும்ப 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 ஒரே விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். ஒரு பர்டிகுலர் இடத்துல நான் ஒரு கதை சொல்றேன், ஒரு இடத்துல சொல்றேன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லும் போது அவர் ஒரு இடத்துல மட்டும் நல்லா முடிச்சு அப்படி எந்திரிச்சு இப்படி உட்கார்ந்து இருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்த நான் லாக் பண்ணிடுவேன். ஹாய் சினிமா எக்ஸ்பிரஸ், நான் உங்கள் அக்ஷய். சினிமாவில் பொதுவாக ஒரு பெரிய பட்ஜெட் படம், பெரிய ஹைப்பில் வர படம் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். இன்னொரு கேட்டகரியில் பெரிய பொருட்செலவில் இல்லை, பெரிய ஹைப் இல்லை, பெரிய ஆரவாரம் இல்லை அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். இதில் இந்த பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படங்கள்லாம் வந்து தேட்டரில் சரியாக போகலை, அவங்க ஹைப் பண்ண அளவுக்கு நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம், இந்த லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருக்கோம், இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொன்ன அளவுக்கு அந்த படம் வரல அப்படின்னா அதில் ஒரு அதிர்ச்சி வரும். என்னடா இவ்வளோ சொன்னாங்க ஆனால் படத்தில் போய் பார்த்தா ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி தோணும். இன்னொரு கேட்டகரி படங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹைப் இருக்காது, ஆனால் உள்ளே போய் உட்காந்து பார்த்ததுக்கப்புறமா ஓகே பரவாயில்லையே, கதை நல்லா இருக்கே, கண்டென்ட் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ரசிச்சுட்டு ஒரு பாசிட்டிவான டாக் வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படத்தோடைய டேரக்டர்கிட்ட தான் நம்ம இன்றைக்கி வந்து பேச போகிறோம். போன வாரம் ரிலீஸ் ஆன போகுமிடம் வெகு தூரம் இல்லை, கருணாஸ் அவர்களும் விமல் அவர்களும் ஆக்ட் பண்ண படம் அது. ஸோ அந்த படத்தோட இயக்குனர் திரு மைக்கேல் கே ராஜா அவர்களை தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்த்து பேச போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். போகுமிடம் வெகு தூரம் இல்லை வந்து ஒரு பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத்தில் எந்தவித ஆர்ப்பாட்டமுமே இல்லாமல் வந்து ஒரு நல்ல ரிசீவ் ஆகிட்டு இருக்கு இந்த படம். இந்த கதை எப்படி சார் யோசிச்சிங்க? அண்ட் இப்போ ரோட் மூவினாலே ஜென்ரலாக வெல் செட்டில்டான ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஆர் அப்பர் கிளாஸ் அந்த மாதிரி ஃபேமிலி செட்டப்பில் இருக்கிறவங்க தான் வந்து நம்ம வந்து ஒரு ட்ரிப்பு போவோம், நம்மளோட இது என்னன்னு புரிஞ்சுக்குவோம், நம்ம வாழ்க்கை என்ன, நம்மளோட ஜேர்னி என்ன அப்படின்றதுலாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ட்ரிப்பு போவோன்ற மாதிரி தான் இது வரைக்கும் வந்த முக்கால்வாசி ரோட் ஃபிலிம்ஸ் வந்து இருக்கும். பட் இது எளிய மக்களுடைய வாழ்க்கையோட அப்படி போகிற மாதிரி ஒரு ரோட் ஃபிலிமா, இது என்ன மாதிரி பிளான் பண்ணீங்க? ஆக்சுவலாக அந்த வண்டி, அந்த அமரர் ஊர்திங்கிற அந்த வண்டியே நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வைப்ரேட் பண்ணும் அந்த வண்டியோட இது. ரெண்டாவது பயணங்கள் வந்து எப்பவுமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். எல்லாரோட லைஃப்ல நம்ம எங்க ஒரு இடத்துல இந்த அதுல ஒரு பயம் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம பயணம்னு ஆரம்பிச்சிட்டாலே, நம்ம வீட்டை விட்டு ஒரு சேஃப் ஜோன்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கிறோம்னாலே நமக்குள்ள ஒரு சின்ன பயம் வரும், ஒரு சந்தோஷம் வரும். சிலருக்கு இது ஒரு விதமா வரும். இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு உணர்வுபூர்வமா அப்படிங்கிறத நம்ம இந்த ரோட் மூவில இது கிட்டத்தட்ட ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு உடம்பை எடுத்துக்கிட்டு நம்ம அவ்வளவு தூரம் போகும்போது அதுல எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்களை பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அதுல இருந்து உருவானது தான். ஸோ இந்த கதையே வந்து ஒரு மார்ச்சுரி வேன் டிரைவர் அண்ட் ஒரு கூத் ஆர்டிஸ்டோடைய கேரக்டரைசேஷன் தான் வந்து டிமாண்ட் பண்ணிச்சா, இல்லை நீங்க இதை வந்து வேற மாதிரி ஆரம்பிச்சிங்களா? இல்ல, கூத்து இன்னைக்கு வந்து அழிஞ்சுக்கிட்டு வருது அப்படிங்கிறது ஒரு வேதனையான விஷயம் தானே. அதோட இதைத்தான் நான் அங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கதை வந்து நீங்கள் எப்படி வந்து டெவலப் பண்ணீங்க, என்னென்ன ஸ்டேஜஸ் போச்சு ரைட்டிங் அண்ட் கேரக்டரைசேஷனும் சேர்த்து? கிட்டத்தட்ட இது ஒரு 10-12 இயர்ஸ் இருக்கும் இந்த கதை நான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணி. அது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50-60 ப்ரொடியூசர்கிட்ட நான் சொல்லியிருக்கலாம். 12 இயர்ஸா? 12 இயர்ஸ். இது வெரி ஃபர்ஸ்ட் வந்து குரு சோமசுந்தரமும் கபாலி விஸ்வந்தையும் வச்சு நான் இதை ட்ரெய்லர் பண்ணியிருக்கேன் ஒரு 12 இயர்ஸ் முன்னால. இந்த மூவியோட ட்ரெய்லரை நான் அப்போ பண்ணிட்டேன். சரிங்களா? அப்ப பண்ணிட்டு அப்போ இருந்து ட்ரை பண்றேன், வாய்ப்புகள் வரும், இந்த இப்போ ஸ்டார்ட் பண்ணிடும், ஒரு வாரம் 10 நாள் நல்ல சிட்டி வரும், இப்படியே சொல்லி 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 ஒரு எதிர்பார்த்து ஒரு 12 வருஷத்துக்கு கடந்துட்டோம். அப்போ
ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த கதையுமே மாறிக்கிட்டே இருந்தது. ஒரு ஒரு இடத்துல போகும்போது இது நீங்க இந்த சீனியர் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னு ஒன்னொன்னா சொல்லுவாங்க. நம்ம திரும்ப அதை எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அது ஒரு இடத்துக்கு வந்து கடைசியா அது ஒரு முழுமை அடையும் போது ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு ப்ரொடியூசர்ட்ட ஓகே. இது வந்து இப்போ கபாலி விஸ்வந்த் வந்து கருணாஸ் சார் கேரக்டர்லயும், கபாலி விஸ்வந்த் வந்து டிரைவர் கேரக்டர்லயும், இவர் குரு சோமசுந்தரம் வந்து கூத் ஆர்டிஸ்ட். ஆமா, அந்த அந்த கேரக்டர். ஓகே ஓகே. இது வந்து 50-60 ப்ரொடியூசர்ஸ் கிட்ட வந்து நீங்க கொண்டு போயிருக்கேன்னு வந்து சொன்னீங்கல்ல. ஸோ அத்தனை இடத்துலயும் வந்து இந்த கதை இல்ல 50 ப்ரொடியூசர்ஸ் மீன்ஸ் அது ப்ரொடியூசர்ஸ்னா இப்போ ப்ராப்பரான ப்ரொடியூசர்ஸா இருக்க மாட்டாங்க. சிலர் வந்து நம்ம ஊர்ல இருப்பாங்க, நான் படம் பண்றேன், கதை இருந்தா சொல்லு நான் பண்றேன் அப்படிம்பாங்க. ஒரு 50 லட்ச ரூபாயில இந்த படத்தை பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கும் ஆரம்பத்துல. அது மாதிரி எல்லாம் போய் நிறைய பேர்கிட்ட சொல்லி அவங்க ப்ரொடியூசர்ஸானே தெரியாம நிறைய பேர்கிட்ட எல்லாம் போய் கதை சொல்லியிருப்போம். ஒருத்தர் படம் பண்ற ஐடியால இருக்கிற கதை சொல்லுங்க, நல்லா இருந்தா பண்ணுவார் அப்படிம்பாங்க. இங்க இருந்து கேரளா போவோம், அங்க போய் ஒரு மலையாளத்தை கதை சொல்லுவோம். அவங்களுக்கு தமிழ் தெரியாது, சில நேரம் தூங்க கூட செய்வாங்க கதையை கேட்டுட்டு. அவங்களுக்கு என்ன தமிழும் அந்த அளவுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தர்கிட்டயா போய் கடைசியா ப்ராப்பரா சினிமால இருக்கிற ப்ரொடியூசர்ஸ்னு கொஞ்சம் பேர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சோம். ஃபைனலா சொல்ல ஆரம்பிக்கும் போது அவங்க இது பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வந்து இந்த கேரக்டர்ஸ் வந்து நிறைய பேர்கிட்ட இருந்து போய் இப்ப கடைசியில வந்து கருணாஸ் சாருக்கும் விமல் சாருக்கும் வந்து போச்சு. அவங்க இந்த கேரக்டர்ஸை என்னமா உள்வாங்கிட்டாங்க, என்னமா வந்து புரிஞ்சு இது பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா கருணாசனனுக்கு வந்து கதை சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் வந்து கேட்ட உடனே ஓகே பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் ரொம்ப குஷி ஆயிட்டாரு. ஏன்னா அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரு படம் ஃபுல்லா நிறைய இடத்துல அவர் சைன் பண்றதுக்கான இது. ஆமா. விமல் பிரதர்ட்ட சொல்லும் போது அவருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன டவுட் இருந்தது, இவங்க கரெக்டா பண்ணுவாங்களா, இல்ல கதையில நமக்கான ஸ்கோப் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சொல்லும்போது நான் சொன்னேன், இல்ல பிரதர் இது வந்து இருக்கும், உங்களுக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க சைலன்ஸ்ல பேசுவீங்க, அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா நீங்க அதே ஃப்ரேம்ல இருப்பீங்க, ஆனா சைலன்ஸ்ல ஒண்ணு பேசிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்த நீங்க பேசிக்கிட்டு தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் சரி ரைட் ஓகே பண்ணலாம், எனக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்டார். ஸோ இப்போ வந்து இந்த கூத் ஆர்டிஸ்டுக்கான கேரக்டர் இவர் பண்ணும்போது இவர் வந்து அதுக்கான ட்ரைனிங் ஏதாவது பண்ணாரா, ஒர்க் ஷாப் எதனா போனாரா? அண்ட் சிமிலர்லி இவர் வந்து ஒரு மார்ச்சுவரி வேன் டிரைவர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்குபேஷன், ஒரு கரெக்டான ஆக்குபேஷன், ஏனோ தானோன்னு பண்ற மாதிரி ஆக்குபேஷனே கிடையாது ரெண்டுமே. ஸோ இதுக்கு வந்து அவங்க என்ன மாதிரி எதனா ஒர்க் ஷாப்ஸ் எதனா அட்டென்ட் பண்ணுவாங்க? இல்லை, ஒரிஜினல் கூத்து ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு வந்து அவருக்கு இது பண்ணி அவங்க கூட இருந்து தான் பண்ணாங்க. அதுல நடிச்சிருக்க மற்ற எல்லாருமே ஒரிஜினல் கூத்து கலைஞர்கள் தான். ஓகே ஓகே. ரியலாவே அவங்க வந்து கூத்து கலைஞர்கள், இப்பவும் கூத்து நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க. ராப்பிங் அதெல்லாம் வந்து ஒரு இதுவா சொல்லணும், ஒரு கோர்வையா ஒரு பணத்தை வந்து இது பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன ப்ரொசீஜர்லாம் பண்ணுன்றதை வந்து கரெக்டாக சொல்லி இது பண்ணுற ஒரு கேரக்டராக தான் இருப்பார். ஸோ அதெல்லாம் அவர் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அது கற்றுக்க அங்கே போய் நம்ம மாஸ்டர்ல போய் கற்றுக்க முடியாது. இல்லை அப்படி சொல்லலை. இப்போ அந்த ராப்பிங் கிட்டு அந்த மாதிரிலாம் வந்து சொல்லி இது நான் போய் லேர்ன் பண்ணியிருப்பேன்ல, நான் போய் கற்றுட்டு இருப்பேன். நான் போய் பார்ப்பேன் மார்ஷல்ல எப்படி பணத்தை தூக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பணம் தூக்கும் போதே அந்த துணியில எப்படி பிடிச்சி செல்லம் தூக்கிட்டு அவங்க ஏதோ ஒரு ப்ராப்ஸ் மாதிரி தான் தூக்கி அப்படி இது பண்ணுவாங்க. ரொம்ப ஐயோ பாடி அப்படிலாம் அவங்க பெருசாலாம் அதுக்கு இது பண்ண மாட்டாங்க. சும்மா அவங்க கேஷுவலா தூக்கிட்டு உள்ள தள்ளி விட்டு டக்குனு தூரம் முடிச்சு போயிட்டே இருப்பாங்க. நான் ட்ரைனிங் சொன்னது வந்து நாட் ஜஸ்ட் அந்த இது கிடையாது, ஐ மீன் ஒரு ஸ்ட்ரக்சரை தள்ளுறதுல இருந்து அவங்களோட அந்த பாடி லாங்குவேஜ் என்ன. இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரை தள்ளோம்னா ஒரு பதைப்போட யாருன்னா சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா தள்ளுவோம். அவங்களுக்கு இது வந்து 10-11 மாதிரி அந்த ஒரு அவங்க டெய்லி 2-3 அதை சந்திச்சுட்டு இருப்பாங்க, 2-3 பேர் அதை தூக்குவாங்க இறக்குவாங்க, அந்த இது இருக்கும். அதனால அதை சொல்லிதான் நாங்க இது பண்றோம். நம்ம அதுக்காக ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அதை செய்யற மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது, ரொம்ப கேஷுவலா பண்ண போதும். இதுல வர நல்லமூர்த்தி கதாபாத்திரம் வந்து உதவி பண்ணுங்க, உதவி பண்ணா அது உங்களை வந்து ஒரு ஏஞ்சல் ஆக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லி இது பண்ணுவாரு. ஸோ உதவின்றது மைக்கேல் ராஜாவோட வாழ்க்கையில உதவின்ற அந்த வார்த்தைனா என்னது, சர்வீஸ்னா என்னது? உதவி எனக்கு கிட்டத்தட்ட நான் இத்தனை வருஷம் சினிமாவில இருந்திருக்கனாலே நிறைய பேரோட உதவிதான் காரணம். இங்க பெரிய இன்கம் இருக்காது, ஓப்பனா சொன்னா ஒரு ரெகுலர் இன்கம் இருக்காது, அதை வச்சு நம்மளால சர்வே பண்ணவே முடியாது. அப்ப நிறைய பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நீ ஜெயிச்சிருவ, நீ பண்ணுவ, எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு,
எங்க அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க, எங்க அக்கா ஹெல்ப் பண்ணுவா, என் தங்கச்சி ஹெல்ப் பண்ணுவா. அது போக இவங்களாவது நமக்கு உரிமைப்பட்டவங்க இவங்க பண்றது. அது போக என் நண்பர்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படி நிறைய ஏஞ்சல்ஸ் என்ன சுத்தியே ஒரு ஏஞ்சல் கூட்டம் இருந்தது. அப்ப அது அது எனக்குள்ள நிறைய இதை கொடுத்துருந்தேன். என் லைஃப்ல நான் இங்க வர்றதுக்கே அது ஒரு காரணமா இருந்தது. இப்ப இந்த பயணத்துல இவன் அங்க போய் சேர்றதுக்கு நல்லமூர்த்தி ஒரு காரணம். அந்த அவர் ஒரு ஏஞ்சலா இருந்தார் அப்படிங்கறதுதான் மீனிங். நான் அது மாதிரி அங்கேயுமே நளினமூர்த்தி கேரக்டரை வந்து நம்ம வந்து உதவி செய்யுங்க அவரை எங்கேயுமே சொல்ல மாட்டார். ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது அவனுக்கு வந்து அப்படி உண்மையாவே அவன் செய்யறதும் பெரிய தவறுலாம் சொல்ல முடியாது. இது ஒரு தெய்வ குத்தம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவனுக்கு ஒரு அவசரம் இருக்கு. அவன் வேலையை பார்த்துட்டு பர்ஃபெக்டா பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். ப்ரொஃபஷனலா அவன் வந்து இப்படி நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடந்து கிடக்கும். ஒருத்தவங்க விழுந்து கிடப்பாங்க, பிரச்சனையாகும். இது ஆனா வேலை தடுப்படும். இவன் போயிட்டு தான் இருக்கணும். அப்ப என்னன்னா அவனுக்கு இதுக்கு மாதிரி நான் டெய்லி நான் பாத்துட்டு இருக்கேன். இது நான் ஒவ்வொன்றுக்கும் நான் இறங்கி நான் இது பண்ணிட்டு இருக்கேன், நான் போய் சேர முடியாது அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆனா அவன் ஒரு ஹியூமனா அவன் என்ன பண்ணுவான்னா அவன் புதுசா தானே இது பண்றான். அவன் அந்த டிராவல்ல பார்க்கும்போது தன் கண் முன்னால் ஒண்ணு நடந்துட்டு இருக்கும்போது அவனால அதை இது பண்ண முடியல. ஹெல்ப் பண்ண ஒருத்தவங்க கேட்கறாங்க, இவன் இப்படி போறான் அப்படி இவன் மனசு கேக்குது அப்படின்னு சொல்லி அவர் எமோஷனல் ஆகி நானும் ஒன்ன மாதிரிதான்ப்பா இருந்தேன். ஒரு 10-15 நாளைக்கு முன்னால நானும் ஒன்ன மாதிரிதான்ப்பா இருந்தேன். கொஞ்சம் நாளைக்கு முன்னால நெஞ்ச பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த எமோஷனலா அந்த டைலாக் பேசும்போது நமக்குள்ள அது ஒரு இதை உருவாக்கும், ஒரு பெயின் கிரியேட் பண்ணும். அந்த மாதிரிதான் அந்த கேரக்டர் அங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அந்த உதவிங்கிற விஷயத்த. இந்த கேள்வியோட கண்டினியூவேஷனாகவே வந்து கேட்குறேன். இது நம்ம வந்து உதவி பண்ணா ஏஞ்சல் ஆகிடலாம்னு வந்து சொல்லிட்டு குமார் ஒரு ஹைட் வரைக்கும் பறப்பாரு, நல்லமூர்த்தி ஒரு ஹைட் வரைக்கும் பறப்பாரு. நல்லமூர்த்தி செய்யக்கூடிய பெரிய உதவி தான் அந்த ஹிண்டா அவர் இன்னும் உயர பறக்கிறது? இல்ல இல்ல இல்ல, அது எப்படின்னா அப்படிலாம் ரொம்ப எல்லாம் மெனக்கெட்டுலாம் பண்ணல. அது என்ன ஒரு ஹியூமரா தான் பண்ணது. அது நீங்க வேணா இப்படி எடுத்துக்கோங்க. என்னன்னா இவன் இப்பதான் பறக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால ஹைட்டா பறக்க முடியல. அவர் ஏற்கனவே நிறைய உதவிகள் செஞ்சு பறந்து பழகிட்டாரு, அதனால மேல போயிட்டாரு. வேஷம் கட்டுறதே வந்து கர்ணன் வேஷம் தான். சோ உதவி பண்றது அவர் வந்து அதுல அவர் அனுபவசாலி, அதனால கொஞ்சம் மேல கொடுக்கணும். இதுல வந்து நீங்க வந்து அந்த நன்றி உணர்வு, கிராட்டிடியூடு, சர்வீஸ் அப்படின்ற விஷயத்தை நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உணர்த்திருக்கீங்களோ, ப்ரெஸ்டீஜ், ஈகோன்ற அந்த எமோஷன்ஸையும் வந்து அதே மாதிரி வந்து கன்வே பண்ணியிருக்கீங்க. இவங்க ஹைவேல ஹெல்ப் பண்ற அந்த இளம் ஜோடியா இருக்கலாம், அண்ட் திருநெல்வேலியில இருக்கிற பிரதர்ஸா இருக்கலாம், இவங்க எல்லாத்தையுமே ஒன்றிணைக்கிற ஒரு விஷயம். அண்ட் குமாருக்கு ஒரு இடத்துல பிரச்சனை கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது அடுத்தவங்களோட ஒரு ப்ரெஸ்டீஜும் ஈகோவும் தான். ப்ரெஸ்டீஜ் ஈகோவை நீங்க என்னவா பாக்குறீங்க? நீங்க அதை என்னவா வந்து புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, அது கிராமங்கள்ல மோஸ்ட்லி இருக்கிறதா. எல்லா கிராமங்கள்லயும் ஒருத்தன் இப்படி வாழ்ந்தான் அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காகவே வாழ்க்கை ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப சுத்தி இருக்கிற மக்களை பார்த்து வாழ ஆரம்பிப்பாங்க, அவங்க வாழ்வாங்க. அப்போ இப்ப இவங்களை வந்து சின்ன வயசுல இருந்தே ஊண்டிங் பண்ணி அது ரொம்ப கஷ்டப்படுத்தி இது பண்ணும்போது இவங்களுக்கான அங்கீகாரம், இவங்க எந்த தப்பும் செய்யல, நாங்க எந்த தப்பும் செய்யல, எங்களுக்கு நாங்க என்ன தப்பு செஞ்சோம், எங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தோட இதா இருக்கும். இன்னொரு பக்கம் என்னன்னா அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, இந்த எங்க அப்பனை கூட எங்களால இது பண்ண முடியலையா அப்படிங்கிற அந்த இது எல்லாருக்குமே இது இங்கன்னு கிடையாது, எங்க சிட்டில கூட இருக்கும், எல்லாருக்குமே அது இருக்கக்கூடிய ஈகோ தான். அது அந்த ஈகோ தான் இருக்குமே தவிர அது அந்த கதாபாத்திரங்களுக்கு தேவையான ஈகோ தான் இருக்கும். ஓவரா ரொம்ப இது அவருக்கு தேவை, அவங்க அப்பாவுக்கு இது பண்ணணும். இந்த இவன் என்னன்னா எனக்கு எங்க அப்பாங்கிறதுக்கு ப்ரூஃப் வேணும், அதுக்கு நான் இது பண்ணணும் அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ள உள்ள ஒரு நியாயமான இதாதான் இருக்கும். அது வந்து இப்போ டுவர்ட்ஸ் எண்டு இன்னும் நிறைய பேர் வந்து படம் பார்க்கல, கண்டிப்பா படம் பார்த்துருங்க, அதுக்கப்புறமா இது பண்ணாதான். நான் பெருசா ஸ்பாய்லர்லாம் எனக்கு சொல்லலை. கடைசியில அந்த அந்த ப்ரெஸ்டீஜ் பார்க்கக்கூடிய அவங்களுக்கு தேவையான தீர்வே நீங்க வந்து கொடுக்காம அவங்க ப்ரெஸ்டீஜ் உடஞ்சிருச்சுன்ற மாதிரியே நீங்க வந்து எடுத்துட்டு போயிருக்க கூடாது. யாருக்கு? அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருக்குமே சொல்றேன். இறுதி சடங்கு நான் பண்ணாதான் நான் வந்து அவருக்கு ஒரு பையன்ற அங்கீகாரம்ன்றது ரெண்டு பேருக்குமே இருக்கு. எசக்கிக்கு இருக்கு, சுந்தரபாண்டியன் இல்ல. அவன் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவான்னா, இப்போ சங்கரபாண்டியன் என்ன சொல்லுவான்னா, எனக்கு வந்து நான் ஊருக்காகவும் பேருக்காகவும் கொல்லி வைக்க வேண்டாம், எனக்கு எங்க அப்பாவை கொல்லி வைக்கணும்
ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். இவன் என்ன பண்ணுவான், நான் ஊருக்காகவும் பேருக்காகவும் தான் கொல்லியே வைப்பான். என்னன்னா எங்க அம்மாவுக்கு தாலி கட்டல அந்த ஆளு, அதனால நான் இதை கெட்டி இதை செஞ்சுட்டேன்னா நான் தான் ஒரிஜினல் வாரிசு அப்படிங்கிறத தம்பு அடிச்சுக்கிட்டு இது பண்றதுக்காக அவன் அவர் ப்ரூஃப் மாதிரி அவன் இது பண்ணிக்குவான். அந்த ஒரு காரணமா தான் இருக்கும். மற்றபடி ரெண்டு பேருக்குமே போகாம ஏமாத்துறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஏதாவது தெரியல. எல்லா பிரச்சனையும் ஒரு ஒரு பாயிண்ட்ல ஒரு மனுஷனா இல்ல கொஸ்டின் அப்படி கிடையாது. ரெண்டு பேருமே போகாம ஏமாத்துறதுன்னா ஏன் ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு சங்கரபாண்டியனும் அப்பா இவ்வளவு நாள் வந்து நம்மளுக்கு வந்து அப்பா பையன்ற அங்கீகாரம் இல்லாம நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இல்லாம சரி என்னோட ஈகோ வந்து டேமேஜ் ஆகிதான் ஆகட்டுமே நான் வந்து கஷ்டப்பட்டு தான் ஐ மீன் என்ன சொல்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிருக்கலாம் அப்படி. ஆமா விட்டு கொடுத்தே போயிருக்கலாம். ஐ மீன் என்ன சொல்றது என்னோட ஈகோ கொஞ்சம் டேமேஜ் ஆனா ஆயிட்டு போட்டுமே, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே பண்றோமே. எசக்கிக்கு தன்னோட பிரஸ்டீஜ் வின் பண்ணதாகவும் சங்கரபாண்டியனுக்கு தன்னோட பிரஸ்டீஜ் வின் பண்ணதாகவுமான இம்ப்ரெஷனை ஏன் வந்து கிரியேட் பண்ணிக்கணும்னு கேட்குறேன். இல்ல ஒருவேளை நீங்க ஒருவேளை தவிர அது இசைக்கு வீட்டுக்கு போயிருந்திருந்தா ஒரிஜினல் பாடியே போயிருந்திருந்தா ஒருவேளை அது நடந்திருக்கலாம். இங்க இதெல்லாம் நடக்காம இருந்திருந்தா அங்க அது நடந்திருக்கும். நீங்க இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து வடிவமைச்சது அப்பார்ட் ஃப்ரம் தி டூ கேரக்டர்ஸ் மீதி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு நுவான்ஸ்டா இருக்கும். ஏன்னா கதை ஒரு நாளைக்குள்ள வர கதை தான். ஸோ அந்த ஒரு நாளைக்குள்ள நம்ம இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இவ்வளவுதான் வந்து டெவலப் பண்ண முடியும், இவ்வளவுதான் அவங்களுக்கு வந்து பின்கதை சொல்ல முடியும்ன்ற போது அந்த எல்லா கேரக்டர்ஸுமே சென்ட்ரலா இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே கன்வின்சிங்கா வந்து பண்ணியிருப்பீங்க. அது நீங்க எப்படி வடிவமைச்சீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த முத்துப்பாண்டின்னு ஒரு கேரக்டர் இருப்பான். அந்த முத்துப்பாண்டிங்கிற கேரக்டரை வந்து துருன்னு வச்சிருப்போம் கொஞ்சம் அங்க சங்கரபாண்டியன் வீட்டுல. அவன் கொஞ்சம் இதா இருப்பான், ஆக்டிவா கொஞ்சம் முசுறுன்னு சொல்லுவோம் ஊர்ல. அந்த ஏஜ் குரூப்ல அந்த மாதிரி இருப்பாங்க. இந்த பக்கம் அதே மாதிரி ஆவுடைய அம்மாங்கிற கேரக்டர் இசைக்கு வீட்டுல அவங்க அக்கா கேரக்டர் இருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா செம்ம எமோஷனலா இருப்பாங்க, பயங்கர எமோஷனலா இருப்பாங்க, டக்குன்னு அழுதுருவாங்க. அந்த மாதிரி அது ஒரு மாதிரி அதை பேலன்ஸ் பண்ணி இது எல்லாமே என்ன எதுக்காக அப்படின்னா அந்த கதையோட நகர்வுகளுக்கு இந்த கதாபாத்திரங்கள் இந்த மாதிரி மனநிலையோட இருந்தா கதை நகர்த்திட்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக அது மாதிரி ஒண்ணு பண்ணிருப்போம். இன்னொன்னு இசைக்கியோட தங்கச்சி ஒண்ணு இருக்கும். அந்த பொண்ணு வந்து முத்துமாரின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கேரக்டர் வந்து எப்படின்னா அண்ணன் மாதிரி அது ரொம்ப ஃபோர்ஸா இருக்கும். அது அந்த பஞ்சாயத்து பேசும்போது கூட அது இல்ல பண்ணுவான்னு சொல்லி ஒரு கேரக்டர். இப்படி சின்ன சின்ன இதுவும் வந்து கதையோட நகர்வுகளுக்கு எங்களுக்கு தேவைப்பட்டதுனால அதுக்கான கதாபாத்திரங்களை மாத்திக்கிட்டோம். ஸோ இதெல்லாமே நீங்க ரியலா பார்த்த ஒரு சில கேரக்டர்ஸோட ஒரு சில ஆவுடைய அம்மாள் எடுத்துட்டோம்னா எங்க அக்கா தான் ரொம்ப எமோஷனலா பயந்துட்டு தான் இருப்பா. டக்குன்னு அழுதுருவா, டக்குன்னு கோவப்பட்டாலும் பக்கத்துல நம்மளால நிக்க முடியாது. அந்த மாதிரி அதுல ரெண்டு விதமா அந்த எங்க அக்கா கிட்ட இருந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீமே எடுத்துக்கிட்டோம். அதை எடுத்து ரெண்டு கேரக்டரா இது பண்ணோம். கோவப்படுற அது வந்து அந்த பொண்ணுகிட்ட இருக்கும், இது வந்து எமோஷனலா இதாகிறது வந்து இவங்க கிட்ட இருக்கும். அவடைய பார்த்தா நீங்க பல ப்ரொடியூசர் கிட்ட வந்து போய் இது ஒரு 12 years ஜேர்னின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த பர்டிகுலர் ப்ரொடியூசர் கிட்ட நீங்க சொல்லும் போது என்ன மாதிரி பிச் பண்ணீங்க அப்போ? அண்ட் ஐ மீன் இத்தனை ப்ரொடியூசர் கிட்ட சொல்லும் போது நம்ம பிச் பண்ணும்போது என்னடா மிஸ் ஆகுது, நம்ம என்ன மிஸ் பண்றோம், எதனால அவங்களுக்கு கன்வின்ஸ் ஆகாம இருக்குன்ற ஒரு பாயிண்ட்ல நீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்ணிட்டே வந்திருப்பீங்கல்ல. அந்த மாதிரி நீங்க முதல் ப்ரொடியூசர் கிட்ட முதல் பிச் எந்த மாதிரி வச்சீங்க, இப்ப கடைசியா கன்ஃபார்ம் ஆகும்போது இது எந்த மாதிரி பிச்? முதல்ல ஒரு 3-4 ப்ரொடியூசர் நல்லா தூங்குனாங்க கதை கேட்டு. சீரியஸாவா? ஏன்னா அவ்வளவு அழகா தாலாட்டு படிப்பு கதை சொல்ல தெரியல, அதனால தூங்குனாங்க, நல்லா தூங்குனாங்க. அப்புறம் பக்கத்துல கூட்டு போனவர் எழுப்பி விடுவாரு, சார் சார் அப்படின்வாங்க. 1 hour இல்ல நைட்டு தூங்கல, அதனால தூக்கம் வந்து இந்த சேம் டைலாக் இல்ல. அது கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லா இருக்கும், சிரிச்சுட்டே சொல்றீங்க. அதெல்லாம் எனக்கு அப்படிலாம் இதெல்லாம் எமோஷனல், இதெல்லாம் ஒரு எமோஷனலா ரொம்ப ஃபீல் பண்ண இருக்கும் அந்த டைம்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைம்லாம் பாண்டிச்சேரிக்கு அட்வான்ஸ் தரேன்னு சொல்லி வர சொல்லிட்டாங்க. கையில ரொம்ப டைட்டான ஒரு சூழ்நிலை போறேன் நான். அங்க போயிட்டு அட்வான்ஸ்க்காக காலைல வர சொன்னாங்க. காலைல 10 o'clock நல்ல நேரம், நீங்க கரெக்டா அந்த டைம் வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. போனேன், போயிட்டு 10 o'clock இருக்கேன். அவங்க வர சொன்னவங்க
எனக்கு அதுக்கு பிறகு அங்க போய் ஃபோன் பண்ணும்போது அது சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. டைம் ஆகுதா போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல ஈவினிங் ஆயிடுச்சு. காலைல 10 மணில இருந்து ஈவினிங் 6 o'clock ஆயிடுச்சு. அப்போ இந்த வந்துடுறோம், நாங்க இங்கதான் இருக்கோம். அவரை யாரோ பெரிய அரசியல்வாதி ஒருத்தவங்க அவங்கள பார்க்க போயிருக்கோம், அவங்க கூட இருக்கோம் சொல்லிட்டே இருக்காங்க. என்ன நடந்ததுன்னே தெரியல. 8 ஆயிடுச்சு. 8 ஆனோட நான் ஃபோன் பண்ணி, என்ன பிரதர் காலைல 10 மணிக்கு வர சொன்னீங்க, நல்ல நேரம் வந்ததுலாம் சொன்னீங்க. சாரி, அவரு ஏதோ வேணாம் பாத்துக்கலாங்கிற மாதிரி சொல்றாரு, தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு என் லைஃப்ல ரொம்பவே மறக்க முடியாத நாள் தான். அந்த ப்ரொடியூசரையும் கதை சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னால ஒரு டைம் கதை சொன்னதுனால அவங்க அட்வான்ஸ் தரேன்னு சொல்லி இன்னொரு டைம் கூப்பிடுறாங்க. அன்னைக்கு பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு இருட்டு இருந்து, அந்த இருட்டுல யூரின் போறதுக்கு அந்த மாதிரி ஒரு இடம், அங்க போய் தனியா உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். என்னால தாங்க முடியல அந்த இதை. ஒரு நாள் ஃபுல்லா நீங்க அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருப்பீங்கல்ல, உங்க தேவைகள்லாம் முடியுது, உங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகுதுன்னு எக்ஸ்பெக்டேஷனோட அந்த ஒரு நாள் போகும் தெரியுமா. அது ஒரு நிமிஷமும் நமக்கு ஒரு நாளா இருக்கும். ஒரு நிமிஷம் கிடக்கிறதுக்கு ஒரு நாளுக்கான இது இருக்கும். அப்படியே போகும் போய் கடைசியா இல்ல அப்படின்னு வரும்போது உள்ளுக்குள்ள இருந்து ஒண்ணு வெடிக்கும். ரொம்ப எதிர்பார்க்க வச்சு அது அதுக்கப்புறமா, ஏன்னா முதல்லயே வந்து முடியலன்னு சொல்லிட்டாங்கன்னா அது வேற மாதிரி வரவே சொல்லிருக்க வேண்டாமே. வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் போய் அழுது இதாகி எமோஷனல் ஆகி, ஏன்னா நான் எங்க வீட்டுல வந்து பதில் சொல்லணுமே. என் பொண்டாட்டி சொல்லியிருப்பாள்ல, இங்க எங்க வீட்டுக்காரர் அட்வான்ஸ் வாங்க போயிருக்காரு, அது பண்ணிடுறாரு, இன்னும் கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாள்ல. ஏதோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இப்ப திரும்ப போய் அவளை நான் போய் பார்க்கணும். அப்ப எனக்குள்ள அது எவ்வளவு வேதனையை கொடுக்கும் அவளை பாக்குறதுக்கு. இந்த மாதிரி கஷ்டங்கள்ல தான் அழுவுமே தவிர கதை பிடிக்கல. உங்க எதிர்பார்ப்போட சேர்ந்து ஃபேமிலியோட எதிர்பார்ப்பு, அதுதான் அவங்க என்ன பாதிக்கிறத கூட நான் தாங்கிக்குவேன். அது பழகிடுச்சு. ஆனா என்ன நம்பி இருக்கிறவங்களையும் பாதிக்கும் போது அது இன்னும் அதிகமா நமக்கு உடஞ்சிரும். அதனால எனக்கு வந்து இந்த கதை சொல்லும் போது பிடிக்கலன்னு சொல்றதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கிறது இல்லை. நம்ம பிடிக்கிற மாதிரி அடுத்த கதை ரெடி பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பேன். இல்ல ஃபால்ட் நம்ம மேலதான். அவங்கள ரசிக்க வைக்க முடியல அப்படின்னா தப்பு எந்த தானே. இப்ப என் படம் வந்து போகல, ஒருத்தங்களுக்கு பிடிக்கலன்னா அப்ப நான் சரியா பண்ணலன்னு அர்த்தம். மக்களுக்கு அறிவில்லைன்னா நான் சொல்லவே கூடாது, அது முட்டாள்தனம். என் படம் நல்லா இல்ல, அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்ல, அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கன்வே பண்ண வேண்டியது என்னோட. சரி, அதுதான். இப்ப இந்த ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களை என்ன மாதிரி வந்து நீங்க வந்து தகவல் வச்சுக்கிட்டீங்க? நீங்க அந்த ரிஜெக்ஷன்ஸ்னால உங்களோட அப்ரோச்சை வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்களா, இல்ல கதையில எதுனா சேஞ்சஸ் பண்ணீங்களா? இல்ல, எல்லாமே தான், ரெண்டுமே நடக்கும். அப்ரோச்சும் சேஞ்ச் ஆகும். நீங்க சொல்ல இப்போ ஒரு விஷயத்த திரும்ப ஒரே விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். ஒரு பர்டிகுலர் இடத்துல நான் ஒரு இடத்துல சொல்றேன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் பர்சன்ட்ட சொல்லும் போது அவர் ஒரு இடத்துல மட்டும் நல்லா முழிச்சு அப்படி எந்திரிச்சு உட்கார்ந்து இருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்த நான் லாக் பண்ணிடுவேன். இந்த இடத்துல கண்டிப்பா யாருமே நிக்க மாட்டேங்கிறாங்க, இதுல அவங்க பூஸ்ட் ஆறாங்க அப்படின்னு அதை நான் லாக் பண்ணிடுவேன். இப்படி ஒவ்வொரு இடத்துல கதை சொல்லும் போது ஒரு விதமா சொல்லும் போது அதுல ஒண்ணு லாக் பண்ணி கடைசியா சிவா கிளாரி சார் கிட்ட வந்து சொல்லும் போது பக்காவான ஒரு பேக்கப் இருந்தது. அப்ப அழகா அவர்கிட்ட போய் சொன்ன உடனே அவர் எதுவுமே சொல்லாம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, அது மாதிரி இன்னும் சில கம்பெனிக்கு எல்லாம் சொன்னோம் நாங்க, சொல்லி அவங்களும் இது பண்ணாங்க. சினிமால அது இருக்கும், பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது லேட் ஆகி போயிட்டே இருக்கும், அது நடக்கும். சிவா கிளாரி சார் உடனே ஆரம்பிச்சாங்க. ஸோ போகிற மிக தூரம்லேயே தான் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் படமாவே பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் படமாவே வந்திருக்கா? ஃபர்ஸ்ட் படமா பிளான் பண்ணல. முதல்ல ஆரம்பத்துல பண்ண கதை வேற. அந்த கதை பண்ணோம், அது யாருக்கும் பெருசா பிடிக்கலன்னு சொன்னதுக்கு பிறகு அப்புறம் சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது, சரி இது மாதிரி கொஞ்சம் ஒரு பேட்டர்ன்ல பண்ணுவோம், புது டைப் ஆஃப் ஸ்டோரி ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி என்கிட்ட இருக்கிறது டிராவல் ஸ்கிரிப்ட் தான் அதிகமா இருக்கும் என்கிட்ட. அப்போ அந்த டிராவல் இந்த மாதிரி ஒண்ணு பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இது பண்ணோம். அப்ப அதுல பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டரா வந்துச்சு எங்களுக்கு. ஒர்க் பண்ண நான் இது பண்ணும்போதே டிஸ்கஷன் பண்ணி இது பண்ணும்போது ஒருத்தட்ட போய் சொல்லும் போதும் இது நான் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன அவுட்லைன் சொல்லுவேன், அது அவங்களுக்கு சூப்பரா இருக்கு ஐடியா அப்படிம்பாங்க. அதுக்கு பிறகு திரும்ப ஒண்ணு சொல்லுவேன், அது நல்லா இருக்கு. அப்படியே இன்ச் பை இன்ச்சா போய் சொல்லும் போது ஒரு நாள் முழு கதையும் ஒருத்தன்ட்ட சொல்றேன். சொல்லும் போது அவன் செமையா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லும் போது அது நம்மள ஊக்கப்படுத்தும். அதுக்கப்புறம் தான் நம்ம போய் பிச் பண்றதுக்கு தயாராகும். அது எனக்கு வந்து இந்த கதை ரொம்ப நம்பிக்கை கொடுத்தது. சரி, இது ஃபர்ஸ்ட் படமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணோம். இது வந்து நீங்க 12 இயர்ஸா இந்த படத்தை வந்து கொண்டு வர வந்து
ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னீங்க. இந்த 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 12 இயர்ஸில் வந்து சரி இதுதான் வந்து ரிஜெக்ட் ஆகுது, நம்ம இன்னொரு கதை பண்ணி இன்னொரு படம் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஜனரஞ்சகமாக வெற்றி அடைஞ்சிட்டு போகுமிடம் வெகு தூரம் இல்லையோ ஒரு 2வது 3வது படமாவோ கொண்டு வரலான்ற ஐடியா உங்களுக்கு எனிவேர் இல்ல இது என்ன பிரச்சனைனா, இது இவங்க சிவா கிலாரி சார் ஓகே பண்ணியே 3-4 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு பண்ணிடலாம், நாளைக்கு பண்ணிடலாம், நாளைக்கு பண்ணலாம், ஆனா கண்டிப்பா பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நானும் கண்டிப்பா பண்ணுவாங்க நம்பிக்கையில நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அந்த அந்த நம்பிக்கையில நான் அதுக்கு பிறகு என்னோட சர்வே என்ன வேலை இருக்கோ அதை நான் பண்ணிட்டு இருப்பேன். வேற அடுத்த கதைக்கான ஒர்க் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கு முன்னால சிவா கிலாரி சாருக்கு முன்னாலேயே ஒரு ஹீரோ கிட்ட கதை சொல்றேன். அந்த ஹீரோ என்ன ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. நம்ம பேனர்ல அடுத்த படம் என் சொந்த பேனர்ல உன் படம் தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப நான் டெய்லி கேட்பேன். அவங்களும் அதை லேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரி, அவங்க பண்ண ஒரு படம் வந்து பெருசா போகல, சொந்த படம் வந்து பெருசா போகலன்னா அவங்க கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. முத படம் சொந்தமா பண்ணோம், அது ஒரு நல்ல டைரக்டர் வச்சு பண்ணோம், ஜெயிச்ச டைரக்டர் வச்சு பண்ணோம், போகல அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது பெரிய லாஸ் ஆனோன்னு சரி வேணாம் கொஞ்சம் பார்க்கலாம், நான் வெளியில ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியிலயும் முயற்சி பண்ணாங்க. பட் அவங்க முயற்சி பண்ணாமலாம் கிடையாது, அவங்களும் முயற்சி பண்ணாங்க. பட் அது அந்த நேரத்துல நடக்கல. அதுக்கு பிறகுதான் சிவா கிலாரி சார் நீங்க இப்போ இது சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க நடுவுல உங்ககிட்ட பல ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு, எல்லாமே வந்து டிராவல் பேஸ்டு அப்படின்னு சொல்றீங்க. ஸோ டிராவல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா, டிராவல் பேஸ்ட் ஸ்கிரிப்டாவே எழுதுறதுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. நான் அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு திருநெல்வேலி பைக்ல போகிறது ரொம்ப பிடிக்கும். அதிகபட்சமா நான் பைக்ல போறதுதான் அதிகமா இருக்கும். இங்க இருந்து போறது வந்து நானு, என் ஃப்ரெண்ட் ரகுமான் இருக்காரு, என் கூட இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 2 பேரும் தான் எங்க போனாலும் மோஸ்ட்லி போவோம், சுத்துவோம். அப்புறம் இல்லைன்னா பிரபா இருக்காரு, அவர் கூட வருவார். அப்படியே சுத்துவோம். பைக் எடுத்துட்டு சுத்துறது ஒரு சந்தோஷம். அப்படியே ஊருக்கு போயிட்டு அங்க காரைக்குடி போயிட்டு ஃப்ரெண்டுங்களா பார்த்துட்டு சுத்திட்டு வருவோம். இதனாலதான் இந்த மாதிரியான கதைகளே அது டிராவல் பண்ணும்போது நமக்கு அது பிடிக்குது, அதை ஏதோ என்ஜாய் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி இவர் சொன்னார், விமல் சார் சொன்னார், இந்த மாதிரி டைலாக்ஸ் நிறைய இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார். டாக்கிங் அபவுட் டைலாக், இந்த கர்ணன் வேஷம் டைலாக் வந்து நீங்கள் சரியாக ஒரு இடத்துல வந்து மேட்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு தேட்டரே சரியான அப்ளாஸு. அது ஸ்பாய்லர், அது என்னன்னு சொல்ல மாட்டேன் இப்போ. ஸோ டைலாக் கொஞ்சமா பண்ணணும், ஆனா பண்றதை வந்து கரெக்டா பாயிண்டா பண்ணணும்ன்ற அந்த இது எப்படி சார்? இல்ல, மோஸ்ட்லி டயலாக் இல்லைன்னா நீங்க பல விதமான மக்கள் வந்து பல விதமான அர்த்தங்களை புரிஞ்சுக்குவாங்க. ஒருத்தங்களோட லுக் ஜஸ்ட் இப்போ ஒரு சைலன்ஸ்ல வந்து பல இது இருக்கும், அர்த்தம் இருக்கும். ஆனா நீங்க அந்த டயலாக ஓபன் பண்ணிட்டீங்கன்னா சப்புன்னு முடிஞ்சிடும்ல. அப்போ ஓபன் பண்ற இடத்துல அந்த டயலாக் சப்புன்னு முடியாத அளவுக்கு ஒரு டயலாக் பிடிக்கணும் மெயினா. அப்படி இல்லைன்னா சப்புன்னு முடிஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருக்கணும். சைலன்ஸ்ல போறது பெட்டர். அப்படிதான் நான் இது பண்ணுவேன். ஆனா நீங்க வந்து சைலன்ஸ்க்கு வந்து பல அர்த்தங்கள் இருக்குன்னு சொல்றீங்க. அது நீங்க எதிர்பார்க்கிற அர்த்தமா நான் புரிஞ்சுக்கலன்னா அப்ப அது ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆயிடுமே. இல்ல, மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன்ல தான் அந்த சைலன்ஸ், ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி தானே அந்த சைலன்ஸ் கொடுக்கும். அப்ப அது உங்களுக்கு அந்த அர்த்தத்தை சொல்லிடும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், அவன் வந்து அவனை எரிச்சல் ஊட்டிக்கிட்டே இருக்கான், அவன் எந்த ரிப்ளையும் பண்ணாம இருக்கான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அவன் ஏகப்பட்ட குழப்பத்துல இருக்கான், மன உளைச்சல்ல இருக்கான், இவனுக்கு எல்லாம் பேசுறதுக்குலாம் ரிப்ளை பண்ண மாட்டான். அவன் கோல் என்னன்னா அங்க போய் சேர்த்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். அது விட்டுட்டு நான் வந்து எவ்வளவு பிரச்சனைல இருக்கேன் தெரியுமா, நீ பாட்டு லூஸ் போய் அவங்கள காப்பாத்தி உங்களை காப்பாத்தி லூஸ் பண்ணி பேசிட்டு இருக்கேன், என் பொண்டாட்டிக்கு நான் வந்து காசு கொண்டு போய் கொடுக்கணும் தெரியுமா, இப்பெல்லாம் கதை சொல்லிட்டு எல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஆடியன்ஸ்க்கு ஆல்ரெடி தெரியும், அதனால அது தேவையில்லாம கன்வே பண்ண வேண்டாம். ரெண்டாவது அது அவசியம் இல்லை. ஸோ 1000 வார்த்தைகள் சொல்ற விஷயத்த ஒரு சைலண்டான மொமெண்ட் கிரியேட் பண்ணுறேன். சைலன்ஸ் இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் எனக்கு பிடிக்கும் சைலன்ஸ். டிராமா கிரியேட் ஆகும் நிறைய இடத்துல. நானும் டைலாக் போட்டுருக்கேன்னு தான் நினைக்கிறேன். நீங்க கேட்குற கேள்வி எனக்கு புதுசா இருக்கு. நான் நிறைய இடத்துல டைலாக் அதிகமாக போட்டிருப்பேன். இல்ல நீங்க டைலாக் போட்டிருக்கீங்க. பட் என்ன சொல்றதுன்னா ரொம்ப டாக்கியா, இப்போ யூஸ்வலி வந்து விமல் சார் பண்ற படங்கள்லாம் இப்போ களவாணிலாம் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல விட்டியா போட்டுக்கிட்டே இருப்பாரு. அவர் ரொம்ப அமைதியா இருக்கிற படம் இதுதான் நினைக்கிறேன். ஆமா, அதை வச்சு கேட்டேன், அதனால கேட்டேன். அது கேரக்டர் அந்த மாதிரி தான். ஸோ போகுமிடம் வெகு தூரம் இல்லை வந்து நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு நல்ல கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு பெருசா ஆர்ப்பாட்டமே இல்லாமலும் ஒரு வெற்றி படம் வந்து கொடுக்க முடியுன்ற மாதிரி நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இது போகுமிடம் வெகு தூரம் இல்லை, போக போக இன்னும் நல்லா போகும்
அப்படின்ற மாதிரி நானும் எதிர்பார்க்குறேன். ஸோ உங்கள் படம் இன்னும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். உங்கள் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸும் வெற்றி அடைய எங்கள் டீம் சார்பாக போகும் இடம் வெகு தூரம் இல்லை பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்றதை நீங்கள் கன்வே பண்ணுங்க சார். நான் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் படம் பண்ணியிருக்கேன். அது என்ன சொல்றது, அவங்க பார்த்துட்டு அவங்க என்ன உணர்றாங்களோ அதை உணரட்டும். போய் பாருங்க, தியேட்டர்ல படம் பாருங்க, உங்களுக்கு ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு நீங்க படம் பார்த்துட்டு படத்தை பத்தி மற்றவங்ககிட்டையும் சொல்லுங்க, சொல்லி அவங்களுக்கும் இது பண்ணுங்க, படத்தை பத்தி சொல்லுங்க, ரொம்ப உதவியா இருக்கும். நன்றி.